வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி நாங்கள் சமையல் பண்ணலை, ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த டிப்ஸ் தான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். என்னென்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி, லெமன் இதெல்லாம் எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாரத்துலேருந்து 2 வாரம் கூட நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதுக்கு என்னென்னா, நான் அந்த மாதிரி கருவேப்பிலையை எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். கருவேப்பிலையை இந்த மாதிரி இலையாக எடுத்துருங்க. இந்த மாதிரி கொத்தாக இருக்கும். அதை உருவி இப்படி இலையாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கருவேப்பிலை வாங்குறது கூட எப்படி வாங்கணும்னா, ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கிறத பார்த்து வாங்காதீங்க. லைட் பச்சையாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக வாங்கணும். ரொம்ப வாடினது வாங்கியிருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த கருவேப்பிலையில் சட்னி வைக்கிறதா இருந்தால் வாங்கின அன்னைக்கு உடனே பண்ணணும். இல்லைன்னா சப்போஸ் அடுத்த நாள் பண்ணணும். 2 நாள் தான் நம்ம கருவேப்பிலை சட்னி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நம்ம வாங்கி உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம செஞ்சாலும் அந்த டேஸ்ட் மாறிடும். அப்படி சட்னி அரைக்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் இந்த கருவேப்பிலைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நல்லா கொழுந்து கருவேப்பிலை. இது நல்ல டார்க் க்ரீனாக இருக்குது, இது லைட் க்ரீனாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறதுல சட்னி வச்சாதான் நம்மளுக்கு சட்னி நல்லாயிருக்கும். இதில் வச்சிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கருவேப்பிலை சட்னி எப்படி வைக்கிறதுன்ற வீடியோ ரெசிபி ஏற்றிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவும் வாங்குறது பழுத்தது, முக்காவது பழுத்தது இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வச்சா தான் ரொம்ப நாளைக்கு தாங்கும். எடுத்து பச்சை மிளகாவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். லெமனும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துணியை தொடச்சி நீங்கள் வச்சுக்கிறணும். இஞ்சி என்ன பண்ணணும்னா, இஞ்சி வாங்கினோடனே இந்த கொஞ்சம் மண் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தான் சுத்தம் பண்ணாலும் கொஞ்சம் அந்த களிமண் மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, வாங்கினோடனே ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி உள்ளே வச்சு ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் வந்துடும். நல்லா கையை வச்சு தேய்ச்சி நீங்கள் தோலோடு ஸ்டோர் பண்ணுங்கள். சில பேர் தோலெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. அது அவ்வளோ ஆரோக்கியமானதில்லை. தோலோடு ஸ்டோர் பண்ணிவிட்டு வேணுங்கிறப்ப நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி அந்த தோலை அப்பைக்கு சீவி நம்ம செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொத்தமல்லி தான் ரொம்ப இருக்கிறதுலே கொஞ்சம் சுத்தப்படுத்துறதுக்கு டைம் எடுக்கிறதும் ஆரோக்கியமானதும் இதுதான். கொத்தமல்லி எப்படின்னா 3 வகையாக நம்ம பிரிக்கணும். அந்த வேரை தனியாக எடுக்கணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரே ஒரு கொத்து மட்டும் சுத்தப்படுத்தாமல் வச்சுருக்குறோம். அதுக்கு எப்படி பண்ணணும்னா, அந்த வேர் நீங்கள் நிறையா வாங்கும்போது இந்த மாதிரி வெஜிடபிள் கட்டரை வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சிசர்னாலும் பண்ணிக்கலாம். இது வேர், இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் கையை வச்சு நம்ம அந்த பெரிய தண்டாக இருக்கிறத எடுக்கணும். இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கிறணும். பிரித்து வச்சுட்டு அதில் தேவையில்லாததை மட்டும் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது பழுத்தது, அதில் ஒரு சத்தும் இருக்காது. நம்மளுக்கு அது தேவையில்லை. நல்ல க்ரீன் கலரில் இருக்கிறதா பார்த்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். கையை வச்சு இப்படி கிள்ளி எடுத்துக்கோங்க. இதை மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதை மட்டும் இதில் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டெம்மாக இருக்கிறது கொஞ்சம் தடியாக இருக்கிறத இப்படி வச்சுருக்கோம். இதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை சூப்புக்கோ இல்லை ரசத்துக்கோ நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை சட்னியை வைக்க முடியாது. சட்னிலாம் வச்சோம்னா சட்னி ஃபுல்லாக பச்சையாக ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் வதக்கினாலும் வாயில் கடிப்படும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது சூப்பு வச்சுக்கலாம். இது என்னன்னா, கருவேப்பிலையிலேருந்து அந்த இனுக்காக எடுத்தது. அந்த கருவேப்பிலையில் பெரிய காம்பாக இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அந்த இனுக்காக இருக்கிறத மட்டும் இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம சூப்பு வைக்கலாம். காய்கறி சூப்பு டெய்லி நாங்கள் பண்ணுவோம். அதில் கொஞ்சம் இதை எடுத்து போடுவோம். அந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியை நீங்கள் பிரிக்கும் போதே இந்த மாதிரி இது புல் தனியாக இருக்கும், அதை எடுத்துருங்க. இது பழுத்தது, இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. கொத்தமல்லியில் இதில் இருந்துச்சுன்னா இது பார்க்க கொத்தமல்லி தழை மாதிரியே இருக்கும். இதையும் எடுத்து போட்டுருங்க. இது சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியாதனால கீழே போட்டுருங்க. அதை இப்போ எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு பார்த்தீங்க. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க. டப்பர்வேரில் வாங்கிக்கலாம். நான் இது ஆல் டைம்ன்ற ஒரு பிராண்டு. அது மாதிரி ஒரு டப்பாவில் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் நீங்கள் ஒயிட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக விரித்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இது கருவேப்பிலையை இப்போ இதில் எடுத்து வைக்கிறோம். இப்படி அள்ளி நல்லா வச்சுருங்க. இதே மெத்தட் தான் புதினாவுக்கு. நாங்கள் புதினா இன்றைக்கி வாங்கலை, அதனால் நாங்கள் இந்த இதில் இதே மெத்தட் தான். ஆனால் இலையாக புதினாவையும் இதே மாதிரி இலையாக எடுத்துகிட்டு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுவும் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும்.
மெயினாக இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ்லாம் எதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி சீக்கிரம் வந்து அழுகி போயிடுதுன்னா, ஃப்ரிட்ஜில் இருக்க தண்ணி வந்து பட்டு வந்து சீக்கிரம் அழுகிரும். இந்த தண்ணியை உரிகிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வைக்கிறோம். அதை உறிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு அழுகாது. இப்போ இது மேலே மூடுறதுக்கும் ஒரு பேப்பர் வச்சு மூடிடுங்க. நல்லா இந்த மாதிரி மூடிடுங்க. சைடெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அது நம்மளுக்கு பாதுகாப்பாக 1 வாரத்துலேருந்து 2 வாரம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லியும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா, இதுவே வந்து ஒரு பெரிய கட்டு, இதுக்கு மேலே அதிகமாக இருக்குது, 1 டப்பா பத்தலைன்னா 2 டப்பாவை வாங்கிக்கோங்க. இது வந்து நாங்கள் வந்திருக்கிறது இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது தெரியும், ஒரு சின்னது. இதில் பச்சை மிளகாய், லெமன், இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லியும் இதே மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 கூட நிறையா இருந்துச்சுன்னா 2 பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று யூஸ் பண்ணலாம். சீக்கிரம் அதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். இந்த மாதிரி உயரமான டப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இப்படி வந்து உள்ளே வச்சு அமுக்கிடுங்க. அமுக்கிட்டு இதில் வந்து பச்சை மிளகாவோ இல்லை லெமனோ உள்ளே அடுக்கிக்கலாம். இப்போ இந்த லெமனுக்கு வந்து இந்த ஒரு பேப்பரே சரியாயிடுச்சு. இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அதே மாதிரி தான் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் வந்து இதே மெத்தடில் ஸ்டோர் பண்ணி இப்போ இதே மாதிரி இஞ்சியை போட்டாச்சு. இதே பேப்பரில் அப்படியே மூடி இதை வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்குது. இது வந்து இந்த அளவுக்கு க்ளோஸ் பண்ண முடியாது. அப்போனா ஒரு பேப்பர் போட்டுருங்க. ஏன்னா இந்த ஈரம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த ஜில்னஸ்க்கு ஈரம் வடியும். அது வடியாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பயமே இல்லாமல் 2 வாரம் கூட நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, புதினா எல்லாமே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் வந்து குழந்தைங்களுக்கு டெய்லி கீரை வச்சு கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. இதிலேருந்து ஒரு சட்னி டெய்லி காலையில் எப்படியும் எல்லார் வீட்டிலும் இட்லி, தோசை போடுவோம். ஏதாவது ஒரு சட்னி வந்து பச்சையாக அரைச்சி வைங்க. அது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்லது. கீரை சேர்க்குற மாதிரியே அதில் உள்ள எல்லா நன்மைகளும் இதுலேயும் இருக்குது. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.